Hello friends, welcome to Jenny Cooks. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா முட்டையை வச்சு ஒரு சூப்பரான சைடு டிஷ் செய்ய போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த முட்டை ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குிறதுக்காக நானா ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த முட்டை வறுவல் செய்யிறதுக்காக நான் அடுப்புல pan வச்சிட்டு அதுல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பாயில் செய்வோம் இல்லீங்களா? அது போல முட்டை எல்லாத்தையும் நம்ம உடைச்சு ஊத்திரலாம். உங்களுக்கு எவ்வளவு முட்டை நீங்க போட்டு செய்றீங்களோ அந்த அளவுக்கு முட்டை உடைச்சு ஊத்திருங்க. நான் ஒரு 8 முட்டை உடைச்சு ஊத்துறேன். அது உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறமா அது மேல கொஞ்சமா நான் salt தூவிக்கிறேன். இந்த salt என்ன ஒரு கலரா இருக்குன்னு பார்க்காதீங்க. இது இந்துப்பு. உப்பு போட்டதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் போல மூடி போட்டு சிம்ல வச்சு வேக வைங்க. திறந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். திரும்பவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ அந்த மஞ்சள் கருவெல்லாம் இந்த ஒயிட் கரு மூடி நல்லா வெந்து இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம். இது மாத்தினதுக்கு அப்புறமா இத கட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பீஸ். இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே pan வச்சிட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை அதை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நம்ம தூள்லாம் ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு நிமிஷம் போல தூள் போட்டதுக்கு அப்புறமா இந்த வெங்காயம் கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஸ்மெல்லோட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உப்பு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை ஆஃப் பாயில் ஊத்தும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்தோம். அதுக்கு அப்புறமா வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். இதெல்லாம் கணக்கு பண்ணி நீங்க தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா முட்டை பீசஸ்ங்கள இது கூட ஆட் பண்ணிட்டு அந்த வெங்காயமும் நம்ம முட்டையும் கலந்து வர மாதிரி மெதுவா நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு சிம்ல வச்சிட்டே செய்யுங்க. அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் இந்த மசாலா இதெல்லாம் அந்த முட்டையில இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. முட்டை நம்ம தொட்டுக்கும்போது அந்த வெங்காயத்தோட எடுத்து வச்சு சாப்பிடணும். ரொம்ப நல்லா இருக்கும். இதோட பேர் ஆனியன் முட்டை ரோஸ்ட்னு வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தோட அந்த முட்டையை சேர்த்து கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்க வெறும் இதாவே சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.